மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி டெட் தேர்வில் தேர்ச்சி என்பது கட்டாய தகுதி என்று உச்சநீதிமன்றம் 1/9/2025 அன்று உத்தரவிட்டது. அந்த தீர்ப்பின் மீது பலர் தாக்கல் செய்த சீராய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் 29/5/2026 அன்று தள்ளுபடி செய்தது. உச்சநீதிமன்றத்தின் விரிவான தீர்ப்பு நேற்று வெளிவந்துள்ளது. தமிழ்நாடு அரசு உட்பட பல்வேறு மாநிலங்களும் ஆசிரியர் அமைப்புகளும் தாக்கல் செய்த 65க்கும் மேற்பட்ட சீராய்வு மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் மாண்புமிகு தீபங்கர் தத்தா மற்றும் மன்மோகன் அடங்கிய அமர்வு அவற்றை தள்ளுபடி செய்து முந்தைய உத்தரவை உறுதி செய்தது. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு கட்டாயம் ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கும் மேல் பணிக்காலம் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் கட்டாயம் டெட் தேர்ச்சி பெற வேண்டும். பதவி உயர்வுக்கு கட்டுப்பாடு, பணிமூப்பு, சீனியாரிட்டி எதுவாக இருந்தாலும் டெட் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட மாட்டாது. கால அவகாசம் நீட்டிப்பு, சட்டப்பிரிவு 142 பயன்படுத்தி ஆசிரியர்கள் டெட் தேர்ச்சி பெறுவதற்கான அவகாசத்தை ஆகஸ்ட் 31, 2028 வரை நீட்டித்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. இனி மேற்கொண்டு கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்று தெள்ளத் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே தேர்வு. ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற ஏதுவாக மாநில அரசுகளும் தகுதி தேர்வு வாரியங்களும் ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே டெட் தேர்வுகளை நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணி பாதுகாப்பு நிலை, ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கும் குறைவாக உள்ள ஆசிரியர்களுக்கு டெட் தேர்ச்சியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காது. 2028க்குள் தேர்ச்சி பெறாத பிற ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வு பெற நேரிடலாம். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் நிலை, சிறுபான்மையினர் பள்ளி ஆசிரியர்களுக்கும் டெட் கட்டாயமா என்ற கேள்வி மேல் முறையீட்டிற்காக பெரிய அரசியல் சாசன அமர்விற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுத்து மத்திய அரசிற்கு உரிய அழுத்தம் தந்து ஆசிரியர்களுடைய பணி பாதிக்காத வகையில் இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் சார்பிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை ஆதரித்து அமர்கின்றேன்.